மக்கள் தொகை பெருக்கத்தால 2260 வருஷத்துல பூமியில மக்கள் வாழ்றதுக்கே இடம் இல்லாம போயிருது. வேற வழி இல்லாத உலக நாட்டு அரசாங்கம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய விண்கப்பல் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த விண்கப்பல்ல அழிய போற பூமியில இருந்து மக்களை ஏத்திட்டு அவங்க விண்வெளிக்கு பறந்து போறாங்க. ஆனா அந்த விண்கப்பல்ல எல்லாருக்கும் இடம் கிடைச்சிடாது. அதுல இடம் கிடைக்கணும்னா இந்த ஒரு ஆபத்தான வேலையை செஞ்சாகணும். அப்படி அது என்ன வேலை? இந்த விண்கப்பல்ல விண்வெளிக்கு கூட்டு போய் எங்க கொண்டு போக போறாங்க? இந்த மாதிரி பல திருப்பங்களை கொண்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் கார்கோ. படத்தோட முதல் சீன்லயே பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு பசுமை காட்டுக்குள்ள அக்கா ஒருத்தங்க காத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே மெல்ல கம் டு ரியா அப்படின்னு ஒரு எழுத்து வருது. ரியானா அந்த பொண்ணு கிடையாது, அவ நிக்கிற அந்த இடம். என்னன்னு பார்த்தா ரியாக்கு டிஜிட்டல் போர்ட்ல விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பேஸ்ல. அடப்பாவிகளா, விண்வெளியில யாருக்கட விளம்பரம் கொடுக்கீங்க அப்படின்னு பார்த்தனா பூமி நாசமா போயிட்டு மக்கள் வாழ தகுதியற்ற இடமா பூமி மாறிட்டனால இப்ப மக்கள் எல்லாத்தையும் கூட்டாந்து விண்வெளியிலேயே பெரிய பெரிய மிதக்கும் நகரங்களை கட்டி அங்க வாழ வைக்காங்க. அங்க செடி கொடி உயிர்னா எதுவுமே கிடையாது, மனுஷ பழுக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அங்கங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட பேர் பலகை. இந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே கனவு தான், குயிப்பர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ரியாங்கிற கிரகத்துக்கு போறதுதான். ஏன்னா அது பூமியை விட ரொம்ப அழகான இடம், மக்கள் தொகை ரொம்ப குறைவு. அங்க போறதுக்கு பஸ் டிக்கெட் மட்டுமே 10 கோடி ரூபா. கொடுக்க வழி இந்த பணக்காரெல்லாம் கொடுத்துட்டு ஓடிட்டான். ஆனா வழி இல்லாதவங்க இந்த மிதக்கும் நகரங்கள்ல ரோட்ல வாழ்ற மாதிரி கூட்டம் கூட்டமா உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தியா வாழ்ந்துட்டு இருக்கதான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஆனா எல்லாருக்கும் இங்க போதிய இடம் இல்லாதனால ஒரு ரூம்குள்ள 10 பேர் 15 பேர்னு சேர்ந்து வாழ்றது. அதனால விஷ நோய்களும் கொடூரமா பரவுதான். அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ இந்த ஊர்களுக்கு வந்திருக்கா. ஏன்னா இவ ஒரு மெடிக்கல் டாக்டர். மக்கள் கொத்து கொத்தா சாவறதை பார்த்து இவ மனமுடைஞ்சு போயிடுறா. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளும் பேஷண்ட் ஆகி பீஸ் ஆயிடுவோம் அப்படிங்கறதுனால சரக்கு ஏத்திட்டு போற ஒரு கப்பல்ல மெடிக்கல் டாக்டரா இவ அப்ளிகேஷன் போட்டிருக்கா. அங்க மக்களை டீல் பண்ண வேண்டியதுல அந்த சரக்கு கப்பல்ல வேலை பார்க்குற ஆட்களுக்கு மட்டும் இவ டாக்டரா இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம அந்த கப்பல் அதோட டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு 4 வருஷம், திரும்பி வர்றதுக்கு 4 வருஷம். ஆனா இந்த வேலை மட்டும் இவளுக்கு கிடைச்சுனா ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு 25 கோடி ரூபா சம்பளம். இவளுக்கும் எல்லாரும் மாதிரி ரியா கிரகத்துக்கு போறதுதான் கனவு. ஏன்னா இவளுடைய அக்கா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ கையில ஒரு செல்ஃபி கேமரா வச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் நான் உன் வீட்டுக்கு வாரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்றா. இவ அப்ளை பண்ண அந்த சரக்கு கப்பல்லையே இவளுக்கு வேலையும் கிடைச்சிருது. ஒரு சின்ன விண்கலம் மூலமா இவளை கொண்டு போய் அந்த சரக்கு கப்பல்ல ஜாயின் அடிச்சு விட மொத நாள் இவ டியூட்டிக்கு வாரா. அவ உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அந்த கப்பலுடைய ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஆனா லிண்டன்பர்க்ங்கிற ஒருத்தங்க வந்து இவளை வரவேற்காங்க. அங்க இருந்து உள்ள கூட்டு போய் பார்த்தா கப்பல் கேப்டன் ஒருத்தர் இருக்காப்ல. அப்புறம் ஹெட்போன் போட்டு இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவதான் இவங்களுடைய டெக்னாலஜி ஆபீசர். அது போதாதைக்கு அங்க இந்த ரிப்பேர் வேலை, லேபர் வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு 2 பேரை வச்சிருக்காங்க. அதுல பாக்குறதுக்கு ஓட்டரி நரி மாதிரி இருக்கிற இந்த இவன் பேரு வெஸ்பூச்சி, இன்னொருத்தன் பொர்காஃப். இதுதான் டீம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இவங்க போக போற ரூட்டை பத்தி சொல்றாரு. இவங்க போக போற இடத்தோட பேரு ஸ்டேஷன் 42. அதுக்கு கட்டுமான பணிகளுக்கு இவங்க பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க போற இந்த கப்பலோ ஒரு தானியங்கி கப்பல். அதாவது இதுக்கு டிரைவரே தேவையில்லை. ஏறி உட்காந்து போக வேண்டிய டெஸ்டினேஷனை போட்டா ஜம்முன்னு கப்பலே கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா போறதுக்கு 4 வருஷம், வர்றதுக்கு 4 வருஷங்கிறனால 4 வருஷம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு காணாது. அதனால ஒரு ஆளு 2 மாசம் இல்ல 3 மாசம் மட்டும் தான் முழிச்சிருப்பாங்க. மத்த எல்லாரும் கிரையோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்க மிஷின்ல போய் படுத்து மாச கணக்குல தூங்கிடுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா தீவிரவாதிகள் தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கு. இவங்க கப்பலையும் அவங்க தாக்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க கப்பல்ல புதுசா ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் ஒருத்தரையும் சேர்த்திருக்காங்க. இவர் பேரு லெப்டினன்ட் கோப்ஸ். அங்குள்ள மிச்ச குழு நபர்களுக்கு நம்ம லெப்டினன்ட் கோப்ஸ் ஒரு சேஃப்டி வீடியோ ஒன்னு போட்டு காமிக்காரு. அந்த வீடியோல முதல்ல சொல்றதே இந்த ஸ்பேஸ் கப்பல்கள்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானே அந்த தீவிரவாதியை பத்தி தான். அவன் பேரு கிளாஸ். நைஸ் போல தனியா வர்ற கப்பல்களை பாம்பு அடிச்சுட்டு ஓடிடுவான் போல. இப்பவும் ஆளு தலைமறைவா தான் இருக்கான். இவனை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவன் ஏன் பண்றான்னா மிஷின்களும் டெக்னாலஜியும் நம்மள ஆள்ற வரை நமக்கு நிம்மதினே ஒண்ணு கிடையாதுன்ட்டு டெக்னாலஜிக்கும் புது வளர்ச்சிக்கும் எதிர்ப்பா இவன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ எல்லாம் காமிச்சு முடிச்ச பிறகு இந்த கப்பலோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பெரிய மிதக்கும் மாநகரத்துல இருந்து இந்த ஒரு கப்பல் மட்டும் தனியா கிளம்பி போவ 2:30 மணிக்கு சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அந்த கிரையோ ஸ்லீப் மிஷின் பக்கத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் கேப்டன் சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஷிஃப்ட் 8 மாசம். ஒரு ஆள் 8 மாசம் முடிச்சிருக்கிறப்போ மத்த எல்லாருமே அந்த கிரையோ ஸ்லீப் மிஷின்ல தூங்கிட்டு இருக்கணும். அந்த மிஷினை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லியை போட்டு நிரப்பின மாதிரி இருக்கு. அதுல மூக்குல ஆக்சிஜன் டியூபை மாட்டிக்கிட்டு அந்த ஜெல்லி கடியில போயிடுறாங்க. அந்த ஜெல்லி தரவும் அவங்க உடம்புக்கு தேவையான போஷாக்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால மாசக்கணக்கா தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க உடம்புக்கு எந்த சேதாரமும் ஆகாது. அதனால ஒரு ஆளை தவிர மத்த எல்லாரும் அந்த கிரையோ மிஷினுக்குள்ள போய் பிளாட் ஆயிடுறாங்க. அப்படியே 3 வருஷம் 8 மாசம் ஓடி போயிருது. அந்த கப்பல் வாட்டுக்கு ஸ்பேஸ்ல எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்கு. கப்பலுக்குள்ள பார்த்தா எல்லாமே அமைதியா இருக்கு. இப்ப யார் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். திங்கிறது, தூங்குறது, எக்ஸசைஸ் பண்றது இது போதாதைக்கு அவங்க நேரத்தை போக்குறதுக்கு ரியால வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்க அக்கா அனுப்பின வீடியோ மெசேஜ் எல்லாம் பாக்குறது. இப்படியே அவங்க ஷிஃப்ட் டைமை போக்கிட்டு இருக்காங்க. இவங்க அக்கா இவங்களுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம இவங்களும் இங்க இருந்து இவங்க அக்காக்கு வீடியோ மெசேஜ் அனுப்பி விடுவாங்க. ஆனா இங்க இருந்து ரியாக்கு வீடியோ மெசேஜ் போய் சேர்றதுக்கே 8 மாசம். வர வர விண்வெளியிலையும் நெட்வொர்க் ஜியோ மாதிரி ஆயிட்டேன்னு நொந்துக்குறாங்க. அப்போ ஒரு நாள் இவன் நைட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவன் தூங்குற டைம் ஆயிட்டுன்னு லைட் எல்லாம் தானே ஆஃப் ஆயிருது. சரி ரைட்டு தண்ணியை
போட்டு தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெக் எடுத்து அடிக்காங்க. அப்ப திடீர்னு கப்பலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. என்னடா எவனும் கிரையோ ஸ்லீப்ல இருந்து எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் செக்ஷனுக்கு போய் பார்த்தா எல்லா பயல்களும் பணமாட்ட தூங்கிட்டு இருக்காங்க. பிறகு சத்தம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு செக்ஷனா போய் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல பூரா தண்ணியா சிந்தி தரையெல்லாம் தண்ணி கட்டி கிடக்கு. அது வழியா இவங்க நடந்து போக அவங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கதவு பூட்டப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு மாட்டிருக்கு. அப்படி என்ன தடையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெல்ல உள்ள எட்டி பார்க்க போறா. அப்ப சடான்னு அந்த கண்ணாடி கதவுல ஏதோ ஒன்று அடிச்சுட்டு ஓடுது. பதறி போன இவ அங்க இருந்து திட்டு ஓடி போறா. அப்படி ஓடி போயிட்டு இருக்க போய் எய்தாப்ல பெருசா ஏதோ ஒரு உருவம் வர்ற மாதிரி தெரியுது. அரண்டு அடிச்சு இவ சைட்ல ஒளிஞ்சுக்கிறா. பார்த்தா நம்ம ஏர்ஃபோர்ஸ் லெப்டினன்ட் கோப்ஸ் வராரு. யோ நீ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டனா யாரோ ஹேட்ச் ஓபன் பண்ணிட்டாங்க, அதனால நான் தானாவே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற. சரி அது இருக்கட்டும், தடை செய்யப்பட்ட அந்த கார்கோ பகுதியில இருந்து நீ வாரிய, உன்னை யார் அங்க போக சொன்னா, எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்க அந்த கார்கோ பகுதிக்குள்ள ஏதோ ஒரு உயிரினம் இருக்குங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவர் சொல்லவும் நம்ம உடனே மத்தவங்களை எழுப்பணுங்க. ஆனா அதுக்கு இவர் ஒத்துக்கிட மாட்டுக்காரு. ஏன்னா கிரையோ ஸ்லீப்ல இருக்கிறப்ப சும்மாலாம் எல்லாரையும் எழுப்பிட முடியாது. இவ கரெக்டா ரூல்ஸ் புக் எல்லாம் படிச்சிருப்பா போல இருக்க. எமர்ஜென்சில கக்கூஸ்குள்ள குத்த வச்சே உட்கார்ந்துருந்தா கூட நம்ம கேப்டனை இழுத்து கொண்டு வரலாம், கிரையோ ஸ்லீப்ல இருந்து எழுப்ப முடியாது அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கப்பல் கேப்டனை எழுப்பி விட்டுறா. அவர் கடுப்பாயிடுறாரு. நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன்னா தேவையில்லாம எழுப்பி விட்டியவ, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும் அப்படின்னு கடுப்புல எந்திரிச்சு வந்து அந்த கார்கோ பகுதி கண்ணாடி கதவை பார்க்காரு. அதுல உண்மையிலேயே ஏதோ அடிச்ச மாதிரி தடை இருக்கு. உடனே அவர் பாஸ்வேர்டை போட்டு அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள இவங்க போறாங்க. நம்ம ஆளு கோப்ஸோ கையில துப்பாக்கியோட உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஸ்பேஸ் சூட்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா செதறி கிடக்கு. சுத்தி முத்தி பார்த்த கேப்டனே அங்க உள்ள கம்ப்யூட்டரை போய் நோன்றாரு. பார்த்தா அந்த சேம்பருக்குள்ள ஓவர் பிரஷர் பில்ட் ஆனனால அங்க வச்சிருந்த அந்த ஸ்பேஸ் சூட்லாம் அப்படி இப்படின்னு பறந்துருக்கு போல இருக்கு. அதை தான் நீ பார்த்து பயந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கார்கோ பகுதிக்கான பெரிய கதவை ஓபன் பண்ற லாக் மெக்கானிசத்தை செக் பண்ணி பார்க்காரு. அதுல கடந்த 8 மாசத்துல மட்டும் 4 வாட்டி யாரோ இதை இல்லீகலா ஆக்சஸ் பண்ண பார்த்திருக்காங்க. ஏமா பொண்ணு உன் ஷிஃப்ட்ல தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கதவை திறக்காரு. அதை பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல செங்குத்தா நிறுத்தி வச்ச மாணிக்கு பெரிய இரும்பு கதவு. பார்த்தா ஒரு பெரிய மலையே உள்ள தூக்கி ஒளிச்சு வைக்கலாம் போல இருக்க. அவ்வளவு பெரிய சரக்கு வைக்கிற பகுதி. அந்த கார்கோ சேம்பருக்குள்ள இந்த 3 பேரும் சூட்டை போட்டுட்டு கையில டார்ச் லைட்டோட வராங்க. அந்த சேம்பருக்குள்ளேயே 7 இருந்து செட்டு வரைக்கும் பல சேம்பர்களை பிரித்து வச்சிருப்பாங்க போல இருக்க. நம்ம கோப்ஸி செக்ஷன் 7 இருந்து டி வர, ஹீரோயின் E இருந்து H வர, மிச்ச சேம்பரை நம்ம கேப்டன் பாக்குறதா எல்லாரையும் ஒவ்வொரு திசையில பிரிச்சு விட்டுட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவளுக்கு கொடுத்த செக்ஷனுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 10-15 மாடி இருக்கும் போல இருக்க. நடுவுல ஒரு ஏணிப்படி போட்டிருக்காங்க. அதை பிடிச்சா மேல ஏற கீழே இறங்க எல்லாம். அப்ப அவ செக்ஷன்லயே மேல ஏறி வந்து பார்த்தனா கிட்டத்தட்ட 500 அடி உயரத்துல இருக்கா இவ. அங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டெய்னரும் ஆளை விட 1000 மடங்கு பெருசா இருக்கு. பாக்கி டாக்கில கேப்டனோ ஏதோ திணற மாதிரி தெரியுது. இவ கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லி வாய மூடல. பொந்துன அந்த 500 அடி பள்ளத்துக்குள்ள கேப்டன் தலைகீழ விழுறாரு. கேப்டனுக்கு கேப் கலந்துருமே அப்படின்ட்டு இவ கடகடன்னு கீழ் செக்ஷனுக்கு ஓடி போய் பார்த்தா அங்க அவள் கீழே விழுந்து அடிபட்டு மயங்கி கிடக்காரு. கரெக்டா கொஞ்ச நேரத்துல நம்ம கோப்ஸோ அங்க வந்துடுறாரு. இவங்க கேப்டனுக்கு CPR CRP எல்லாம் கொடுத்து பார்க்காங்க. ஆனா அவருக்கு சுயநினைவு வந்தவாடு இல்ல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த நேரம் பார்த்து அங்க திறந்ததுதான் அந்த கார்கோ சேம்பரோட கதவும் மூட ஆரம்பிக்கு. உடனே இவங்க கேப்டனை தோல் மேல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து திண்டு ஓடுறாங்க. நல்ல வேலைக்கு இவங்க கதவுக்குள்ள வர்றப்போ பள்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பலகையை போட்டு வந்தாங்க. இந்த கதவை மூடுறப்போ அந்த இரும்பு பலகையில மாட்டி நின்னுகிட்டு இருக்கு. கரெக்டா கதவை மூடுறதுக்குள்ளயும் இவங்க எப்படியோ அந்த பக்கம் போயிடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோயின் முதலுதவி கொடுக்க பார்க்க. ஆனா கேப்டன் ஏற்கனவே 3000 கிலோமீட்டர் தாண்டி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவளந்தான் கப்பல்ல கொலை விழுந்துட்டு எழுப்புல எல்லாரையும் அப்படின்ட்டு கிரையோ ஸ்லீப்ல இருந்த எல்லாரையும் எழுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப கப்பல் கேப்டன் பீஸ் ஆயிட்டதால அந்த துணை கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஆனா லிண்டர்பர்க் தான் இப்ப சார்ஜுக்கு வந்த உடனே வேலையா நம்ம வெஸ்பூச்சியும் பொல்காஃபியும் அனுப்பி அந்த கார்கோ சேம்பர் கதவை ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா சீல் பண்ண சொல்லிடுறாங்க. பிறகு அந்த டெக்னாலஜி ஆபீசர் பொண்ட மெயின் கம்ப்யூட்டர்ல கிரையோ ஸ்லீப்போட ஆக்டிவிட்டியை செக் பண்ண சொல்றாங்க. அதுல உள்ள லாக்ல எவன் எப்ப எந்திரிச்சான் எப்ப தூங்கினான்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். யாராவது சந்தேகத்துக்கிடமா ஊடையில எந்திரிச்சிருக்காங்களா அப்படின்னு இவளை பார்க்க சொல்லி அனுப்ப மிச்சம் நம்ம ஹீரோயினை நீ போய் கேப்டனோட உடம்புக்கு போஸ்ட்மார்டம் பண்ணிருந்தாங்க. டெக்னாலஜி வளர்ந்ததால போஸ்ட்மார்டம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு பவுச் திறக்க அதுல பல கத்திகள் இருக்கு. எடுத்து கேப்டனை கொத்துக்கறி போட்டு கிழிச்சிருவான்னு பார்த்தனா அதான் கிடையாது. அந்த கத்தியை வச்சு அவர் சட்டையை வெட்டி எடுத்துட்டு கையில ஒரு ஸ்கேன் மிஷின் மாதிரி வச்சிருக்கா. மிஷினே கேப்டனை ஸ்கேன் பண்ணு அப்படின்னு வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா போதும் அது அவர் அப்படியே முழுசா ஸ்கேன் பண்ணி அடுத்த நொடியே அங்க ஸ்கிரீன்ல உடம்புல எங்கெங்க என்ன அடி விழுந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா காமிக்குது. தலைவர் மேல இருந்து தவறி விழுந்ததுல அவருடைய நெஞ்சாங்கூட்டெல்லாம் நொறுங்கிட்டு போல இருக்க. இவன் இந்த ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நைஸ் போல பின்னாடி வந்து நம்ம கோப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். செத்தது மேல இருந்து கீழே விழுந்ததுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அவன் நைஸா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இது தெரியாத நம்ம ஹீரோயின் கேப்டனோட கண்ணை ஸ்கேன் பண்றா. அப்பதான் தெரிய வருது நம்ம கேப்டன் ஒத்த கண்ணு ஜாக் ஸ்பேரோ போல இருக்க. இன்னொரு கண்ணை ஆர்டிபிஷியலா மாட்டி வச்சிருக்காங்க. பார்த்தா அது சிசிடிவி கண்ணு போல இருக்க. உடனே ஒரு கத்தி எடுத்து அந்த கண்ணை நோண்டி எடுத்து அதுல USB பின்ன குத்தி டிவில போட்டு பார்த்தா அவர் நடந்து போனப்போ அவர் பார்த்த எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவர் நடந்து போறப்போ ஒரு கண்டெய்னரோட கதவு ஓபன் ஆயிருந்திருக்கு. இந்த கதவை யாரையா ஓபன் பண்ணது அப்படின்னு இவர் திறந்து பார்த்திருக்காரு. அப்ப சடான்
படார்னு ஏதோ வந்து அவரை அடிச்சு பறக்க விட இவர் உயரத்துல இருந்து கீழே வந்துட்டாரு. ஆனா இவரை அடிச்சு பறக்க விட்டது எதுங்கிறது வீடியோல தெளிவா தெரியல. பார்த்தா திறந்திருந்த அந்த கண்டெய்னருக்குள்ள பயோ ஹசார்ட் மெட்டீரியல் அப்படின்னு சைன் போட்டிருக்கு. என்னவே சிமெண்ட் செங்கல்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோன்னு பார்த்தனா பயோ ஹசார்டெல்லாம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அரன்றதா. இந்த பக்கம் வெஸ்பூச்சியும் பொல்காஃபும் இரும்பு தகடு மாட்டிக்கிட்டு அந்த கதவை சரி பண்ண வந்திருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயினும் கோப்ஸும் சீக்கிரம் சரி பண்ணி முடிங்க, நாங்க உள்ள போய் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரோம்ட்டு நம்ம கேப்டன் போனாலே அந்த கண்டெய்னருக்கு போறாங்க. அது பார்த்தா இப்ப மூடி இருக்கு. ஆனா நல்ல வேலைக்கு இவங்க கேப்டனோட அக்சஸ் பேட்ஜை தூக்கிட்டு வந்தாங்க. அதை போட்டு ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க. அங்க பயோ ஹசார்ட் மெட்டீரியல்னு போட்டிருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள ஃபுல்லா சின்ன சின்னதா ஏகப்பட்ட கண்டெய்னர்கள் இருக்கு. அது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு ஆக்சிஜன் டியூப் மாட்டிருக்க. அது என்னது அப்படின்னு மேல உள்ள தூசியை தொடச்சு பார்த்தா இவங்க தொடச்ச கண்டெய்னருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கா. பார்த்தா அங்க இருந்த எல்லா கண்டெய்னருக்குள்ளயும் ஒவ்வொரு மனிதர்கள் இருக்காங்க. உடனே இவங்க நம்ம வெஸ்பூச்சியும் பொல்காஃபையும் அவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு இந்த சின்ன பொண்ணு இருக்கிற கண்டெய்னரை அவங்களோட லேபுக்கு தூக்கிட்டு போறாங்க. அவங்க தூக்கிட்டு போறது குறுகலான ஒரு சின்ன பாதை தான். அந்த பாதை வழியா இவங்க போயிட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ அங்க இருக்கிற அந்த சரக்கு கண்டெய்னர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது ஒவ்வொன்னா வரிசையா இவங்க நடந்து வந்துட்டு இருக்க பாதையை தாண்டி அப்படியே தள்ளிக்கிட்டு போகுது. ஆத்தாடி நம்மளையும் குழிக்குள்ள தள்ளிடுமேனு இவங்க பதறி அடிச்சு ஓடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் வெண்ணமாவ மாதிரி அங்கே நின்று கண்டெய்னர்கள்ல மாட்டிக்கிட்டா. ஒரு கண்டெய்னர் அவளை அப்படியே அலேக்கா தள்ளிட்டு போவ இவ அதை பிடிச்சு தொங்கிடுறா. ஆனா நல்ல வேலைக்கு அந்த கண்டெய்னர்ல உள்ள ஒரு ஏணிப்படியை பிடிச்சிடுறா. அதுல காலடி எடுத்து வச்சு ஏற பார்த்தா ஏணிப்படியோட படி வர துண்டா உடஞ்சு விழுது. என்னையா திகிலுக்கு மேல திகில குட்டுறீங்கன்னு இவ கடகடன்னு மேல ஏறி வர கரெக்டா நம்ம கோப்ஸ் அங்க வந்து அவளை கை கொடுத்து தூக்கி காப்பாத்திடுறாப்ல. பிறகு அந்த சின்ன பொண்ணு இருக்கிற கண்டெய்னரை நேரா கொண்டு வந்து இவங்க லேப்ல வைக்க அதை பார்த்து அந்த துணை கேப்டனு இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்குன்னு கத்திக்கிட்டே வராங்க. இங்க பாருங்க, ஒரு சின்ன பாப்பாவை அந்த கார்கோ சாம்பருக்குள்ள ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்காங்க, அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்ல அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஷாக்காய் போன நம்ம ஹீரோயினு நாங்க அங்க வந்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு பக்கி பயவுள்ள கண்டெய்னர்களை திறந்து விட்டு எங்களை கொல்ல பார்த்துச்சு, இங்க ஏதோ மர்மம் நடக்கு அப்படின்னு சொல்ல யாரும் திறந்து விடல. அந்த கண்டெய்னர்கள் அப்படியே இருந்தனா உறைஞ்சு போயிரும் சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தானாவே வெளியே வந்து போகும், இது வழக்கம் தான் அப்படின்னு துணை கேப்டன் சொல்றாங்க. அப்ப இங்க இருந்த மத்த எல்லாரும் சேர்ந்து இந்த கார்கோ கண்டெய்னர்களுக்குள்ள மக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டுக்கா. உடனே இந்த பெட்டியை கொண்டு போய் அந்த கார்கோ கண்டெய்னர்ல வைங்கன்னு உத்தரவு மட்டும் போடுறா. ஆனா நம்ம ஹீரோயினோ அந்த உத்தரவுலாம் கேட்க முடியாது. இது ஒரு மனித உயிர், இந்த கப்பல்ல உள்ள எல்லா மனித உயிருக்கு நான் தான் பொறுப்பு, இந்த பாப்பாக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நின்றுதான். சரி என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் நான் மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணை கேப்டன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பிறகு இவ லேப்ல இருந்து எல்லாரையும் வெளியேற்றிட்டு அந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு மயங்கல நிலைமையில கிடக்கா. உடனே அவன் மேல அந்த ஸ்கேன் மிஷின் வச்சு ஒரு ஸ்கேனை போடுறாங்க. அதுல அந்த பாப்பாவோட மூளை நார்மலா இருக்கிற மனுஷங்க மூளையோட நிறைய வளர்ந்துருக்கு. பொதுவா மனுஷங்களுக்கு இப்படி இருக்காது அப்படின்னு ஸ்கேனை கழுத்து கிட்ட கொண்டு வந்தா கழுத்து வழியா இவ மண்டைக்குள்ள ஏதோ சொல்லி இருக்காங்கன்னு காமிக்கி. அதோட தடத்தை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு விஆர் கனெக்டர் மாதிரி இருக்கு. இதை கழுத்துல மாட்டி விட்டா அவங்க வேற உலகத்துல இருக்கிற மாதிரி தோணுமா. ஆனா அதை அதிகப்படியா பயன்படுத்தினா மக்கள் நிஜ உலகத்தையே மறந்து போலி உலகத்திலே வாழ்ந்து அவங்க மூளையில உள்ள நரம்புகள்லாம் டேமேஜ் ஆயிருந்துட்டு அந்த டிவைஸையே பேன் பண்ணிட்டாங்க. இந்த பாப்பாக்கு மட்டும் எப்படி மாட்டிருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க இப்ப நம்ம கோப்ஸ் இந்த டெஸ்டோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாங்க. பிறகு உடனே அவ மொபைலை எடுத்து ரியால வாழ்ற அவ அக்காவுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி விடுறா. எங்க கப்பல்ல எல்லாம் ரொம்ப வினோதமா நடந்துகிட்டு இருக்கு, இந்நேரத்துல நீ என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும், ஆனா நான் அனுப்புற மெசேஜே உனக்கு 8 மாசம் கழிச்சு செல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அனுப்புறா. அனுப்பிட்டு இவ அந்த பொண்ணு மேல இன்னும் சில பல டெஸ்ட்களை பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ மொபைல்ல கீழே நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா இவ அக்காட்ட இருந்த மெசேஜ், இனிமே நீ இந்த மாதிரி மிஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், பேசாம ரியாக்கு வந்துரு, எங்க வீட்டிலேயே உனக்கு ஒரு ரூம் ஒதுக்கிடுறோம், எங்க கூட தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து இவ சந்தோஷப்படுறா. ஆனா அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எப்போ மெசேஜ் போய் சேர 8 மாசம் ஆகும், ஆனா இப்போ 20 நிமிஷத்துலயே அவங்க அக்கா ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. குழம்பி போனாவ அப்படியே ஒரு இடத்துல போய் உட்கார அங்க நம்ம கோப்ஸ் வராரு. அவர்கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல தல, எங்க அக்கா 20 நிமிஷத்துல ரிப்ளை அனுப்பிட்டா, அது எப்படி சாத்தியன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம கழுத்துல மாட்டக்கூடிய இந்த விஆர் டிவைஸை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த டெஸ்டோட ரிசல்ட்டை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேற சொன்னீங்க, இங்க என்னையா நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்க நம்ம கோப்ஸ் மெல்ல இவ பக்கத்துல வந்து கிசா போட்டுதல். பிறகு அவங்க இருந்த ரூமோட கதவு பூட்டில்து. இவங்க புவி இருப்பு விசையை செக் பண்ணி பாத்துறாங்க. இந்த பக்கம் இந்த துணை கேப்டனோ கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருந்த அந்த டெக்னாலஜி பொண்ணுட்டு போயிட்டு ஏதாவது தெரிய வந்துச்சா, இந்த ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் கோப்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனா அந்த டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, உடனே அவனை பத்தி நல்லா விசாரிங்க. இந்த பக்கம் நம்ம கார்கோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால உள்ள கதவை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே வெஸ்பூச்சியும் பொற்காஃபும், அவங்க கதவை உட்காந்து வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கார்கோ ஏரியாக்குள்ள இருந்து பெருசா ஏதோ சத்தம் வருது. உண்மையிலே நம்ம கப்பல்ல வேற யாராவது இருந்தா அப்படின்னு கேட்க 2 பேருக்கும் கொட்டை கலங்கிடுது. சாட்டு புட்டுன்னு வெல்டிங் முடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு வேகமா வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம துணை பிரசிடென்ட் அம்மா அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அசம்பிள் ஆக சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த டெக்னாலஜி ஆபீசர் பொண்ணு இருந்த லாக் டேட்டாவெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இவங்க டீம்ல உள்ள ஒரு ஆளு அடிக்கடி கிரேவ் ஸ்லிப்ல இருந்து இஷ்டத்துக்கு எந்திரிச்சு மறுபடியும் போய் தூங்கிட்டு இருந்திருக்கான். அனுமதி இல்லாம ஏன் எந்திரிச்சு போனேன் அப்படின்னு கேட்டனா, நான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் மார்ஷல், கப்பல்ல எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கான்னு
நானு அடிக்கடி எந்திரிச்சு செக் பண்ணேங்க. உடனே நம்ம துணை கேப்டன் அம்மா எங்க கேப்டன் சாவரப்ப நீ எங்க இருந்தன்னு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அவன்கிட்ட பதில் இல்ல. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல நடந்த தள்ளு முழுல நம்ம கோப்ஸுக்கு மண்டையில அடிபட்டு லைட்டை நெத்தி பிளந்துருது. ஆனா அதையும் கண்டுக்காத நம்ம துணை கேப்டன் அம்மா வெஸ்பூச்சிட்ட அந்த கேட்டை ரிப்பேர் பண்றதுக்குன்னு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்காங்க. அவனும் ஒரு 2 மணி நேரங்க. அவன் ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயும் நீ கொண்டு வந்த கண்டெய்னரை கொண்டு போய் மறுபடியும் கார்கோ ரேக்லயே வச்சிருந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. பிறகு நம்ம கோப்ஸை கொண்டு போயிட்டு கிரையோ ஸ்லீப் மிஷின்ல போட சொல்றாங்க. அவ வெளியே கிளம்பி போறப்போ நம்ம கோப்ஸ் அவட்ட நம்ம ஸ்டேஷன் 42க்கு போல அப்படிங்கிறது. ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நின்னாவ. அப்ப நான் எங்க போறோம்னு கேட்கா நம்ம ரியாக்கு போறோம்னு சொல்றாப்ல. அதை கேட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான்ட்டு கடுப்பாய் கிளம்பிடுறான். பிறகு இவரை தூக்கிட்டு போய் சட்ட பேண்ட் எல்லாம் உருவி அந்த கிரையோ ஸ்லீப் மிஷினுக்குள்ள படுக்க வச்சிடறாங்க. பிறகு அங்கிருந்து கிளம்பி போன நம்ம ஹீரோயின் நேரா அந்த டெக்னாலஜி ஆபீசர் பொண்ணுட்ட போயிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணு, நம்ம உண்மையிலே ஸ்டேஷன் 42க்கு தான் போறோமான்னு செக் பண்ணி சொல்றியான்னு கேட்கா. சரின்ட்டு அந்த பொண்ணு போய் செக் பண்ணி பார்க்கா. ஆனா அது கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்க. ஆனா இருக்கிற கோஆர்டினேட்ஸை பார்த்தா நம்ம கண்டிப்பா ஸ்டேஷன் 42க்கு மட்டும் போகலங்க. அதுவும் கப்பல் போயிட்டு இருக்கப்போ பாதி தூரத்துல எல்லாம் டெஸ்டினேஷனை மாத்த முடியாது. கப்பல் இன்ஜின் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப போடுற டெஸ்டினேஷன் தான். ஆக இவங்க போற இடம் கண்டிப்பா கேப்டனுக்கும் துணை கேப்டனுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா இவங்க ஸ்டேஷன் 42ன்னு போய் சொல்லியிருக்காங்க. இதை இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவ ரூமுக்குள்ள வெஸ்பூச்சி வரான். அவங்க கார்கோ ரூம் கதவை சரி பண்ணிட்டாங்களாம். அதனால சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்ல வந்திருக்கான். ஆனா நம்ம டெக்னாலஜி ஆபீசர் பண்ணோம் எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வெஸ்பூச்சி பொறுக்காஃபே நம்ம ஹீரோயின் 3 பேரும் மட்டும் உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜி ஆபீசர் பொண்ணும் இவங்க கப்பல் ஆக்சுவலா எங்க போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக மெயின் கம்ப்யூட்டரோட பேக் சைடு வழியா இவ கனெக்ட் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்க பாக்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள யாரோ வர்ற மாதிரி தெரியுது. சட்டுன்னு இங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துல கரண்ட் போயிடுது. கரண்ட் போயிட்டு திரும்ப வரும். ஏதாவது பவர் ஷார்டேஜ் இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வேற ஏதோ நடந்திருக்கும் தோணுது. அதனால உடனே இவன் நம்ம டெக்னாலஜி ஆபீசர் பொண்ணை தேடி போறா. அங்க போய் பார்த்தா அவ செத்து கிடக்கா. உடனே இவங்க ஓடி வந்து நம்ம கோப்ஸ் தூங்க வச்சிருந்த கிரையோ ஸ்லீப் மிஷினை பார்க்காங்க. அதுல அவன் ஆளை காணும். ஆனா அந்த கிரையோ ஸ்லீப்ல இருந்து ஒருத்தர் தானா எந்திக்க முடியாது. வெளியே இருந்து தான் யாராவது அவனை எழுப்பி இருக்கணும். அது நம்மள யாரும் இல்லைன்னா கண்டிப்பா அந்த கப்பலுக்குள்ள நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபரை தேட 4 பேரும் 2 குழுவா பிரிஞ்சு போறாங்க. அதுல நம்ம துணை கேப்டனும் பொறுக்காஃபும் ஒரு திசையில போறாங்க. இன்னொரு திசையில நம்ம வெஸ்பூச்சியும் ஹீரோயினும் போறாங்க. அப்படி அவங்க கையில டார்ச்சையும் துப்பாக்கி வச்சு தேடி போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல போறப்போ கீழே இருந்து சவுண்ட் வருது. உடனே ஏணிப்படி வழியா கீழ் செக்ஷனுக்கு இறங்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏசி வெண்ட் ஒன்னு ஓப்பன் ஆகி கிடக்கு. பயவுள்ள இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கணும். நான் வெண்டோட அந்த பக்கம் கூடி வரேன், நீ இந்த பக்கம் கூடி பூந்து போ, நடுவுல அவனை வச்சு சுட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டுக்குள்ள போடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளம். அது வழியா கீழே இறங்கி போனா ஒரே குப்பை கூலமா கிடக்கு. சடார்னு பின்னாடி ஒருத்தன் இவன் மேல பாயிரம். அப்ப டம்முன்னு ஒரு சத்தம். பார்த்தா அந்த பயல யாரோ துப்பாக்கியால சுட்டுட்டாங்க. யாருன்னு இவன் எந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள சுட்டவன் காணாம போயிடுறான். சுடுபட்ட இவனும் அதை வெடிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டே செத்துறான். இது வெடிக்க வைக்கவா அப்படின்னு அவன் முகத்தை உத்து பார்த்தா அப்பதான் இவளுக்கு தெரியுது. கப்பலை கிளப்புறதுக்கு முன்னாடி டிவில கிளாஸ்னு ஒரு தீவிரவாதியை போட்டு காமிச்சாங்களே அவன் தான் இவன். ஆளு தாடி மீசையெல்லாம் வச்சு பார்க்க வீடு இல்லாத பிச்சைக்கார மாதிரி இருக்கான். பல மாசமா இந்த கப்பல்லே தங்கிட்டு இருக்கான் போல. அப்போ பக்கத்துல இருந்து அவனுடைய பெட்டியை திறந்து பார்க்க அதுக்குள்ள சில போட்டோக்கள் இருக்கு. அந்த போட்டோக்கள்ல பூமியில இவங்க காய்கறிகளை விளைவிச்ச ஆதாரம் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு போட்டோவையா வரிசையா பார்க்க அதுல ஒரு போட்டோல நம்ம ஆளு ஏர் மார்ஷல் கோப்ஸ் இருக்காரு. பார்த்தா கோப்ஸ் இவனோட ஃப்ரெண்டு தான் போல. அந்த போராட்ட குரூப்ல முக்கியமான தலை நம்ம கோப்ஸ். அவர் மாறு வேஷத்துல ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் மாதிரி இந்த கப்பலுக்குள்ள பூந்திருக்காரு. இந்த அரசாங்கம் நம்மகிட்ட பூமி நாசமா போயிட்டுன்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் பூமியை விட்டு வெளியே தள்ளிட்டு அதுல உள்ள மொத்த கனிமத்தையும் சுரண்ட பார்க்காங்க அப்படின்னு அந்த வீடியோல அவங்களே நிலத்தடி நீரை வச்சு காய்கறி விதைகளை விதைச்சு அதை செடியா முளைச்சு காய்கறிகளை அறுவடை பண்றதையும் காமிக்காங்க. இதை இவ பார்த்துட்டு இருக்கும்போது சடான்னு பின்னாடி எவனோ வர டபக்குன்னு துப்பாக்கி நீட்டுறா. பார்த்தா நம்ம வெஸ்பூச்சி தான். அட வெண்ணமான வெஸ்பூச்சி இப்படியால பயங்காட்டுவே அப்படின்னு கேட்டா துப்பாக்கி சத்தம் கேட்டனால ஓடி வந்தம்மா அத்த மொத்த கீழே இறக்கு அப்படிங்க. பிறகு செத்து கிடக்கிறவனை பார்த்து இவன் யாருன்னு கேட்டா இவன் தான் நம்ம ஊர் உலகமே தேடிட்டு இருக்கிற அந்த முக்கிய தீவிரவாதி அப்படிங்க. உடனே இந்த செய்தியை டீமுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க மேல வராங்க. அங்க ஏற்கனவே நம்ம கோப்ஸ துணை கேப்டனும் பொறுக்காஃபும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவனை போட்டு அடி அடிச்சு வெளுத்து எதுக்காக இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ரியாங்கிறது உண்மையான ஒரு கிரகமே கிடையாது, அது கம்ப்யூட்டரால உருவாக்கப்பட்ட சிமுலேஷன் அப்படிங்க. அதை கேட்டு கொந்தளிச்ச துணை கேப்டனும் நீ கதை விடுற அப்படிங்க. இல்ல நீங்க அந்த கார்கோ கண்டெய்னர்களுக்குள்ள பார்த்த அந்த மக்கள் எல்லாரோடைய மூளையும் கனெக்ட் பண்ணி அதை வச்சுதான் அந்த சிமுலேஷனே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சனா இப்ப இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த விண்வெளி மாநகரம் கார்பரேட் கம்பெனிகள் சொல்ல நினைக்கிற பூமியோட கனிம வளம் எதுவுமே கிடைக்காதுங்கிறனால ரியான்னு ஒரு அழகான கிரகம் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கிறதா ஒரு பொய்யான கனவை சொல்லி மக்களை இப்படி ஸ்பேஸ்ல அடிமைகள் மாதிரி பிடிச்சு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் சொன்ன கோப்ஸ் டிவில கிளாஸ்னு ஒரு தீவிரவாதியை போட்டு காமிச்சாங்களே அவன் தான் கிறுக்க மாதிரி மாறி இந்த கப்பலோட கேப்டனை மேல இருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டான். அதனால தான் வேற வழி இல்லாம நான் அவனை சுட வேண்டியதாயிட்டுங்க. பிறகு அவனை கொண்டு போய் ஒரு ரூம்ல லாக் பண்ண சொல்லிடுறாங்க. ஆனா இவளுக்கு தெரியும் இந்த துணை கேப்டன் தான் ஏதோ இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கானு. சடார்னு கையில உள்ள துப்பாக்கி நீட்டலான்னு பாக்குறா. அதுக்கு முன்னாடியே துணை கேப்டன் இவ படதில துப்பாக்கி வச்சிடறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை சேர்ல
சேர்ல உட்கார வச்சு அவ கையை பின்னாடி ஆக்கல கட்டிடுறா. அப்பதான் துணை கேப்டன் உண்மையை சொல்றா. ரியான்னு உண்மையில ஒரு கிரகம் இருந்துச்சு, ஆனா அங்க மக்களை குடியேற்ற நினைச்சப்போ அது பெரிய ஃபெயிலியர் ஆயிட்டு போல இருக்க. கொண்டு போன 1000 மக்களும் உடனே இறந்துட்டாங்க. அதனால மக்களுக்கு தற்காலிகமா நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்காக இவங்களே சிமுலேஷன் உருவாக்கி அதை வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அங்க திரும்பி பார்த்தா நம்ம வெஸ்பூச்சியும் பொறுக்காஃபும் துப்பாக்கியை கொண்டு வந்து நம்ம துணை கேப்டன் மேல நீட்டிடுறாங்க. இப்ப வெஸ்பூச்சியும் பொறுக்காஃபும் டீம் சேர்ந்து நம்ம துணை கேப்டனை தூக்கி கிரையோ ஸ்லிப்புக்குள்ள போட்டுடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கோப்ஸ் ரூம்ல அடைக்க தூக்கிட்டு போனாங்களே, அப்ப அவங்க ரியாவை பத்தி அவனுக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் ரியா சிமுலேஷன் இருந்தாலும் இந்த தகவல் டப்பாக்குள்ள வாழ்றதை விட நம்ம சிமுலேஷனுக்குள்ள போய் அழகான உலகத்துல வாழலான்னு இந்த 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவங்க நம்ம கோப்ஸ்க்கும் ஹீரோயினுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நம்ம கோப்ஸோட எண்ணமே அந்த சிமுலேஷனே இருக்க கூடாதுங்கிறது தான். அதை ஒழிக்கிறதுக்கு கோப்ஸ் ஒரு பிளான போடுறாப்ல. ஸ்டேஷன் 42க்கு இவங்க போன பிறகு அங்க இந்த கார்கோ ஷிப்ல உள்ள கண்டெய்னர்லாம் ஆஃப்லோட் ஆகும். அந்த டைம்ல தான் இவங்க சிமுலேஷனுக்குள்ள நுழைய முடியும். கார்கோ அன்லோட் ஆகுறது ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போட்டா அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இவங்க சிமுலேஷனுக்குள்ள போய் அங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் இது ஒரு சிமுலேஷன் மெசேஜை கொடுக்க போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வேலையை பண்ணுவா. அதே டைம்ல நம்ம கோப்ஸ் ஹீரோயினோட அக்கா எந்த கண்டெய்னர்ல மாட்டிருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்துவான். இதுதான் பிளான். இந்த 2 டாஸ்கையும் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம கோப்ஸ் வெடிய வச்சு அந்த மொத்த சிமுலேஷனோட ஆண்டனாவையே வெடிக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் ரியாவும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. ஓகே அப்படின்னு 4 பேரும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு நேரா ஸ்டேஷன் 42 நோக்கி கப்பல் போகுது. ஆனா நம்ம வெஸ்பூச்சியும் பொறுக்காஃபும் மைண்ட்ல வேற பிளான் வச்சிருக்காங்க. வின் கப்பலும் போது ஸ்டேஷன் 42ல போயிட்டு கனெக்ஷன் டாக் ஆயிருது. அப்போ நம்ம கோப்ஸ் ஹீரோயின் தலையில அவன் பண்ணி வச்சிருந்த ஒரு புரோட்டோடைப் மிஷினை மாட்டி விடுறான். இதை வச்சுதான் அந்த சிமுலேஷன் நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்துல நம்ம கோப்ஸ் ஸ்பேஸ் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அக்காவை தேட போறாரு. இவங்க அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோயின் காப்பாத்தின அந்த பாப்பா அங்க வந்து நிக்கா. நம்ம ஹீரோயினே அந்த பாப்பாவை தூக்கிட்டு போய் பயப்படாதமா, நீ இங்கே இரு, அக்கா வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்காங்க. அந்த டைம்ல நம்ம கோப்ஸ் கார்கோ அன்லோட் ஆகிறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு அவர் வெளியே கிளம்பி ஸ்டேஷன் 42க்குள்ள போறாரு. இந்த பக்கம் நம்ம மொட்டை வெஸ்பூச்சியும் போர்க்காஃபும் ரியாவுக்குள்ள போறதுக்காக அந்த மெயின் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போக பார்க்காங்க. ஆனா கதவை திறக்க பாஸ்வேர்டு இல்ல. உடனே இவங்க குடுன்னு ஓடி வந்து கிரையோ ஸ்லீப்ல போட்டிருக்காங்களே நம்ம துணை கேப்டன், அவளோட அக்சஸ் பேட்ச அவ கழுத்துல இருந்து புடுங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா கையை விட்டு அவங்க புடுங்கிட்டு போனனால அங்க கிரையோ ஸ்லீப் மிஷின்ல அந்த திரவம் கண்டாமினேட் ஆயிட்டு கிரையோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னு வருது. இது தெரியாத அவங்களோ ஓடி போய் அந்த மெயின் கம்ப்யூட்டர் ரூமை திறந்துடுறாங்க. உள்ள போன உடனே அன்லோட் ஆகிற டைம் 1/2 மணி நேரத்துல இருந்து 10 நிமிஷமா குறைச்சிடுறாங்க. ஆக கப்பல்ல உள்ள கார்கோ எல்லாம் சீக்கிரம் அன்லோட் பண்ணிட்டு கப்பல் ரியாவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இங்க நம்ம கோப்ஸோ வெளியே வந்து அந்த மக்கள் அடைபட்டிருந்த கண்டெய்னர்ல ஒவ்வொரு கண்டெய்னரா தேடி நம்ம ஹீரோயினோட அக்காவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா பாவம் ஹீரோயினோட அக்கா பல வருஷமா அந்த சிமுலேஷன்ல இருந்தனால அவங்க மூளை டேமேஜ் ஆகி ஏற்கனவே அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால இவங்களை காப்பாத்தி வேஸ்ட் நம்ம நேரா போய் ஹீரோயினை அந்த ரியாக்குள்ள கனெக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவ கரெக்டா ஹீரோயினும் அந்த டைம் அங்க வந்துடுறா. அவ தலையில இவர் மாட்டி வச்சிருந்த புரோட்டோடைப் மிஷினோட வயர் எடுத்து அந்த ஷிப்ல இருக்கிற ஒரு போர்ட்ல சுருகவும் ஹீரோயின் ரியா சிமுலேஷனுக்குள்ள போயிடுறா. ரொம்ப அழகான உலகமா இருக்கு. பச்சை பசேல்னு மரங்கள், சுத்தமான காத்து, அப்படியே இவளுக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவ அப்படியே அந்த காட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்க இந்த பக்கமும் கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டு இருந்த நம்ம துணை கேப்டன் எந்திரிச்சிடறான். அதே மாதிரி நம்ம கோப்ஸை காமிக்காங்க. ஹீரோயின் அவ சூட்ல ஒரு ஃபியூல் செல்ல மாட்டிட்டு அதை வச்சுதான் இவ்வளவு தூரம் பட்டன் அமைக்கி அமைக்கி நவுண்டு வந்தா. ஆனா அவ ஃபியூல் செல் இப்ப காலி ஆயிட்டு. அதனால அந்த செல்ல உருவி போட்டு கோப்ஸ் அவர் சூட்ல மாட்டி இந்த ஃபியூல் செல் எடுத்து அவளுக்கு மாட்டி விட்டுருந்தாரு. உள்ள அந்த ரியா உலகத்துல இவளை கனெக்ட் பண்ணி விட்டதே அவங்க அக்காவோட கோஆர்டினேட் எங்கன்னு பார்த்துதான். அதனால அவ கண்முழிச்ச இடத்துல இருந்து திரும்பி பார்த்தா அவங்க அக்காவோட வீடு தெரியுது. அங்க போய் கதவை தட்டலான்னு போறா. பார்த்தா அவங்க அக்காவே வாசல்ல வந்து நிக்காங்க. அடங்க ஒக்கா மக்கா, எப்படி நீ இங்க வந்த அப்படின்னு கேட்க, ஏக்கா இது உண்மையான உலகம் கிடையாது, இது ஒரு சிமுலேஷன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு தும்பா கொடுத்துட்டு அங்க இருந்து கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போறா. நேரா ஓடி போனவ அங்க இருந்து அவளோட வீடியோ கேமராவை எடுத்து ரியா உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாருக்குமே இது உண்மையான உலகம் கிடையாது, இது கம்ப்யூட்டர்களால உருவாக்கப்பட்ட ஒரு சிமுலேஷன் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகம் அழிஞ்சிரும், இதுதான் இந்த உலகத்துடைய கடைசி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த வீடியோ மெசேஜ் அனுப்பி விட்டுருதா. டைம் முடிஞ்சவனே சட்டுனி இவ இங்க சுயநினைவுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா நம்ம கோப்ஸ் ஹீரோயின்ட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அந்த பக்கி பயிலுக அன்லோடிங் டைம் கம்மி பண்ணி விட்டாங்க, நம்ம கப்பல் எப்ப வேணாலும் இங்க இருந்து கிளம்பிடும், நீ உடனே கப்பலுக்கு போ அப்படிங்காரு. எது போவா, அப்ப நீங்க வரல அப்படின்னு கேட்டா, என்கிட்ட உள்ள ஃபியூல் செல்ல தான் கலட்டி உனக்கு மாட்டி விட்டுருக்கேன், என்னால நவுண்டு வர முடியாது, நீ போ, அந்த சின்ன பொண்ணு தான், ரியா உண்மையான உலகம் கிடையாது, அது சிமுலேஷன்ங்கிறதுக்கான ஆதாரம் நம்ம வருங்காலமே உன் கையில தான் இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுறாரு. ஆனா கரெக்டா அவ அங்கிருந்து கிளம்ப போறப்போ அங்க கப்பல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருது. அதுல இருந்து வந்த பவர் இவங்க 2 பேரையும் ஸ்பேஸ்ல அடிச்சு பறக்க விட்டுருது. ஒருத்தர் பிடிச்சிட்டு கரகரன்னு ஸ்பேஸ்ல சுத்துறாங்க. அப்ப நம்ம கோப்ஸ் அந்த ஃபோர்ஸையே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி கரெக்டா கப்பல் இருக்கிற திசையில அவளை ஏவி விட்டுறாரு. அப்படியே அந்த ஸ்பீட்ல அவ பறந்து போவ அவளோட ஃபியூல் செல்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவ எப்படியோ கிளம்பி போத அந்த கப்பல்ல போய் ஜாயின் அடிச்சிடறா. இங்க நம்ம கோப்ஸ் அவர் உருட்டி கொண்டு வந்த உருண்டைய அங்க இருக்கிற ஆண்டனாக்கல்ல வச்சு விட்டு வெடிக்க வைக்க மொத்த ஆண்டனா ஸ்டேஷனும் வெடிச்சு சில்லு சில்லா நொறுங்கிடுது. அத்தோட
இதோட முடிஞ்சது ரியாவோட கதை. ஆனா நம்ம ஹீரோயினோட கதையை முடிஞ்சிடும் போல இருக்க கப்பலுக்குள்ள வந்தவள கிரையோ ஸ்லீப்ல இருந்து எந்திரிச்சு வந்த துணை கேப்டன் காட்டுத்தனமா அட்டாக் பண்றா. ஓடி என் பேதி எடுத்த மூதி அப்படின்னு சொல்லிட்டு அவ துணை கேப்டனுக்கு ஒரு எத்து விட கால் தவறி போய் அவங்க ஒரு சின்ன ரூம்ல விழுந்து அடப்பட்டுருந்தாங்க. பார்த்தா அதை ஷிப்ல இருந்து எஜெக்ட் பண்ணி விடுற கேபின் போல இருக்க பட்டனை அமுக்கவும் நம்ம துணை கேப்டன் அந்த கேபினோட சேர்ந்து ஸ்பேஸ்ல பறந்து போயிடுறாங்க. இறுதியா நம்ம ஹீரோயின் அவ காப்பாத்தின அந்த பாப்பாவை பத்திரமா பார்த்து அவளுக்கு சாப்பாடு பாடலாம் கொடுத்து ரொம்ப கருத்தா கவனிச்சுக்கிறா. இங்க பூமியில இந்த மக்களுக்கும் ரியால இருந்து நம்ம ஹீரோ அனுப்பின மெசேஜ் வந்து சேருது. அதுல ரியா ஒரு சிமுலேஷன் தான், அது உண்மையான உலகம் கிடையாது, அதோட ஆண்டனாவை வெடிக்க வச்சு அந்த சிமுலேஷனை நாங்க அழிக்க போறோம் அப்படிங்கிற மெசேஜ் இங்க விண்வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கு வந்து சேர மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த ஆரம்பிக்காங்க. வருங்காலம் தலையில மாறுது, மக்கள் புரட்சி வெடிக்குது. அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்குற அன்பர்கள் எந்தெந்த ஊர்க்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.